பகலிலே வெயில், அதிகமான வெயில், உஷ்ணம், அதிகமான வெயிலில் தண்ணி குடிங்கிறாங்கல்ல, அதிகமான வெயிலில் நல்ல ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்கிறாங்கல்ல, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை சாப்பிடுங்கிறாங்களே. அப்போ பகலில் அதிகமான வெயில், ஆமாம், உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. அதை அறிக்கை செய்யணும். அப்போ இரவிலே நிலவாகிலும், ஆமாம், இரவிலே என்ன வருதுன்னா கடும் குளிர் வருகிறது. பாலைவனத்தில் பார்க்கும்போது டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மிடில் ஏசியாவில் இருக்கும்பொழுது, மிடில் ஏசியாவில் எழுதப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்போ அவங்களுக்கெல்லாம் வனாந்தரத்தில் பார்க்கும் பொழுது, ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய வேலூரை காட்டிலும் பல மடங்கு அதிகமான வெப்பம் உண்டாகிருக்கிறது பகலில். அப்போ இரவில் பார்க்கும்போது மறுபடியும் மைனஸில் வந்துடுது. -0 இமாச்சலில், லடாக்கில், காஷ்மீர் வரக்கூடிய அந்த மைனஸ் வந்துடுது. அப்போ கிளைமேட் அப்படியே டோட்டலாக பகலிலும் இரவிலும் வேறு விதமான சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு உன் சரீரம் ஆயத்தமாக இருக்கும், ரெடியாக இருக்கும், நீ பயப்பட வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி நம்ம திடீர்னு இங்கிலாந்து, ஐரோப்பாவுக்கு போகும்பொழுது ஒரு வாரம் ஆகுது அந்த உடம்பு பாடி செட் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த கிளைமேட்லேருந்து நம்ம இன்னொரு கிளைமேட்டுக்கு எடுத்து வைக்கப்படுகிறோம். நம்முடைய பாடி இங்கேருந்து அங்கே கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ அதே மாதிரி தான் அந்த வனாந்தரத்தில் பகுதியில் இருக்கும் பொழுது, அப்போ பகலெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான உஷ்ணம், இரவெல்லாம் பார்க்கும்போது கடும் குளிர். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமாம், சேதப்படுத்தாது. ஆமாம், என்னை எது சேதப்படுத்தாது நம்புங்க.